لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபு ஃபில் இஃப்தாரி மினத் தத்தவ்வு. சுன்னத்தான நோன்புகளை இடைநடுவே துறப்பது சம்பந்தமான சட்டம் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் இன்று பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன் ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா قالت دخل علي النبي صلى الله عليه وسلم ذات يوم فقال هل عندكم شيء فقلنا لا قال فإني إذا صائم ثم أتانا يوما آخر فقلنا يا رسول الله أهدي لنا حيث فقال أرنيه فلقد أصبحت صائما فأقل. رواه முஸ்லிம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்திலே வந்து, உங்களிடத்திலே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள் இல்லை என்று சொன்னோம். அப்படி என்றால் நான் இன்று நோன்பு நோக்கின்றேன் என்று சொன்னார்கள். பிறகு மற்றொரு நாள் எங்களிடம் வந்தார்கள். வந்த பொழுது நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உணவு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினோம். அப்பொழுது நபி அவர்கள் அதை என்னிடம் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இன்று காலை வேளையிலிருந்து நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸில் எங்களுக்கு கூற வருகின்ற ஒரு பாடம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு நாள் வந்திருக்கிறார்கள். வந்து கேட்டார்கள், ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா என்று. அவர்கள் இல்லை என்று சொன்னவுடன், நான் நோன்பு நோற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதாவது அல்லாஹுடைய தூதர் சஹர் வேளையிலே நோன்பு நோக்கவில்லை. அவர்கள் காலை வேளையில் வந்து, முற்பகல் வேளையில் வந்துதான் ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது இல்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆகவே இது ஒரு சுன்னத்தான நஃபிலான நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் இடை நடுவில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்குகின்ற பொழுது இன்னும் பல விஷயங்களை சேர்த்துத்தான் விளங்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முற்பட்ட காலத்தில் தான் தொழில் செய்திருக்கிறார்கள். ஆடு மேய்த்த வரலாறு எங்களுக்கு தெரியும். தங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபோடு சிரியாவுக்கு வியாபார நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அதே போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று விற்று வருகின்ற ஒரு வழக்கம் இருந்தது நபித்துவத்துக்கு முன்னால். நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர்
சுயமாக சொந்தமாக ஒரு தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. அதாவது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹியை இறக்கி இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகின்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததன் காரணமாக அவர்கள் சுதந்திரமாக ஒரு தொழிலை செய்ய முடியாத நிலையில் இருந்தார். அவர்களுடைய ஒரு நாள் பொழுது இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற பணியிலேயே கழிந்தது. சுபுகுக்கு முன்னால் அவர்கள் எழுந்தால், தஹஜ்ஜுடைய வேளை எழுந்தால், இரவில் நித்திரை கொள்வதற்கு செல்லும் வரைக்கும் ஒரு ஓயாது பம்பரமாக சுழன்று உழைத்த ஒரு நபிதான் அவர்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு மனிதர், அவருக்கும் பசி தாகம் போன்ற உணர்வுகள் இருக்கின்றன. அதே போல தன்னுடைய பரிபாலிப்பின் கீழ் மனைவிமார்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது எனக்கு தாருங்கள் என்று மற்ற மக்களிடம் கை நீட்டி கேட்டதில்லை. அவர்கள் யாசித்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதரினுடைய இந்த வறுமை நிலையை, அவர்களுடைய நல்ல குணத்தை பண்பாட்டை கண்டு அன்சாரி தோழர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். புரிந்ததன் விளைவாகத்தான் சில நேரங்களில் தங்களது ஆடுகளை ரசூலுல்லாஹ், அதாவது பால் நிரம்ப பெற்ற ஆடுகளை அனுப்பி வைப்பார்கள், பால் கறந்து குடிப்பதற்காக. ரசூலுல்லாஹ் பால் கறந்து தானும் குடித்துவிட்டு தங்களுடைய மனைவிமாருக்கும் கொடுப்பார்கள். பின்னர் அந்த ஆட்டை திரும்ப அனுப்பி விடுவார்கள். இதே போல் அவர்களுக்கு சில அன்பளிப்புகள் கிடைத்தால் சாப்பிடுவார்கள். ஜகாத் பொருளை கூட சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஜகாத் பொருளை அவர்கள் பயன்படுத்த முடியாது. இன்றும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று வரைக்கும் கூட அதை சாப்பிடுவது ஹராம். ஆகவே அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை எவ்வாறு கழிந்தது, இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உர்வா கேட்கிறார்கள், யா ஹாலா, எங்களுடைய பெரியம்மாவே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு கழிந்தது, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? அப்பொழுது சொல்கிறார்கள், 3 இளம்பிறைகள் தோன்றி மறைந்து விடும், அல்லாஹ்வின் தூதரின் வீட்டு அடுப்பு எரிய மாட்டாது. அப்படி என்றால் எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அல் அஸ்வதானி, அதாவது தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தான். இதுதான் எங்களோட வாழ்க்கை, இதைதான் சாப்பிடுவோம். சில நேரங்கள் ரசூலுல்லாஹ்வே சொல்வார்கள், என தரக்குறைவான பேரிச்சம்பழம் கூட வீட்டிலே இருக்க மாட்டாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற பல ஹதீஸ்கள் இருக்குன்னா, அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதரின் உயிர் கைப்பற்றப்படும் வரைக்கும் தொடர்ந்து 2 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மிருதுவான மாவினால் செய்யப்பட்ட ரொட்டி சாப்பிட்டதில்லை. இப்படி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே இப்படியான ஒரு கஷ்டமான நிலையில்தான் தன் மனைவிமாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது, தானும் பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதனால் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவார்கள். வந்து ஏதாவது இருக்கிறதான்னு கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் மனைவிமாரை தொந்தரவுப்படுத்த மாட்டார். அவர்களை கஷ்டப்படுத்தி, என்றால் ஒரு நபி, ஒரு ரசூல், எல்லாருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள், நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆக இது அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சஹருக்கு நியத்து வைக்கல. சரி, வந்து கேட்கிறாங்க, சாப்பாடு இல்லையா? அப்ப இடைநடுவில் இந்த சுன்னத்து நோன்பு ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? நான் நோன்பு, தொந்தரவுப்படுத்த இல்லை, பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னதும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு வைக்க தெரியாதாண்டு மனைவிமார்களை கடிந்து கொண்டதும் இல்லை. அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, மற்றவங்கள்ட்டையும் கை நீட்டக்கூடாது, நோன்பாலியாக இருப்போண்டு அப்படி போனாங்க ஒரு நாள். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா.
பிறகு ஒரு நாள் வந்து கேட்குறாங்க. வந்த நேரம் மனைவிமார் சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு ஹைஸ் என்று சொல்லக்கூடிய சாப்பாடு அன்பளிப்பா கிடைச்சது. ஹைஸ் என்று சொன்னா பேரிச்சம்பழம், அந்த சீஸ், வெண்ணெய் கட்டியெல்லாம் சேர்ந்து அதை கலந்து செய்கிற ஒரு சாப்பாடு, அது அன்பளிப்பா கிடைச்சிக்குது என்று சொன்ன நேரம் ரசூல்லா அதை கொஞ்சம் தாங்கன்னு கேட்டுட்டு சொன்னாங்கன்னா, இவ்வளவு நேரமும் நோம்பாளியா இருந்தேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நோம்பை துறந்து காட்டுறாங்க. அப்ப இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது, நஃபிலான நோன்புகளை சில போது நாங்கள் இடைநடுவிலே ஆரம்பிக்கலாம். நியாயமான காரணங்கள் இருக்கின்ற பட்சத்திலே அதை இடைநடுவிலும் துறக்க முடியும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து படித்துக் கொள்கிறோம். உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தருகின்ற ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கிறது. ஃபர்லான நோன்பல்ல, சுன்னத்தான நோன்பு. وعن أنس قال دخل النبي صلى الله عليه وسلم على أم سليم فأتته بتمر وسمن. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்றார்கள். அனஸ்லருடைய உம்மா தான், அந்த உம்மாவை பற்றி தான் சொல்றாங்க. உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி, பால்குடி முறையால் வந்த சாட்சி. அந்த வீட்டுக்கு போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். போன உடனே உம்மு சுலைம் இந்த சீஸையும், சீஸ்ன்னு நாங்கள் சொல்ற அந்த சாப்பாட்டையும் ஈத்தமலத்தையும் எடுத்துக்கிட்டு வாராங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க, உஈது சமனக்கும் ஃபீ சிகாஇஹி வ தம்ரக்கும் ஃபீ விஆஇஹி ஃபஇன்னி ஸாயிம். சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த இந்த வெண்ணெய் கட்டி, இந்த சீஸை நீங்க அது இருந்த அந்த பையிலே, உரையிலே போட்டு வையுங்கள். உங்களுடைய ஈச்சம்பழத்தையும் ஒரு உரையிலே போட்டு வையுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ثم قام الى ناحيه من البيت. பிறகு வீட்டிலே ஒரு ஓரமாக எழுந்து நின்று தொழுதார்கள். فصلى غير المكتوبه இந்த மக்தூபா, ஃபர்ல் அல்லாத 2 ரக்காத் தொழுகிறார். ஃபர்ல் அல்லாத தொழுகையை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றி முடிந்து ஃபதஆ லி உம்மி சுலைமின் வ அஹ்ல பைத்திஹா ரவாஹுல் புகாரி. உம்மு சுலைமுக்காகவும் அவர்களது வீட்டாருக்காகவும் துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் படிக்கின்ற பொழுது, இந்த ஹதீஸ் அதாவது நோன்பாளியான ஒரு விருந்தாளி, விருந்தாளிக்காக, நோன்பாளியான ஒரு விருந்தாளி விருந்தை ஏற்பாடு செய்கின்றவருக்காக துஆ செய்தல் என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் படிக்கிறோம். நோன்பாளியாக இருக்கிறார் ஒரு விருந்தாளி, அந்த விருந்தாளிக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவருக்காக துஆ செஞ்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற விடயத்தை இதில் படிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லுகிறாங்க, நீங்கள் நோன்பு நோற்ற நிலையில், சுன்னத்தான நோன்பு, உங்களை யாராவது விருந்துக்கு அழைத்தார், நீங்கள் அந்த விருந்துக்கு கட்டாயம் விடை கொடுத்தாகும். ஃபல் யஜிப்னு சொன்னாங்க. ஃபல் யுஜிப் ஃபைன்ஷா அத்தஇம வ இன்ஷா லம் யத்அம். அப்போ அந்த இடத்துக்கு போய் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பினால் சாப்பாட்டை சாப்பிடாம தொடர்ந்து நோன்பை நோக்கலாம் என்ற ஹதீஸும் இருக்குது. எங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சாட்சி. அப்போ சாப்பாடு கொண்டு வந்த நேரம் சொல்கிறாங்க, அதை அந்த வெண்ணெய் கட்டியும் அதை ஈத்தமலும் இருந்த இடத்துல அதில் பையில் உரையில் போட்டு வைங்க. போய் தொழுகிறாங்க. அப்போ தொழுதுட்டு துஆ செய்கிறாங்க. அந்த விருந்தை ஏற்பாடு செஞ்ச சாப்பாட்டை கொடுத்த உம்மு சுலைமுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும். இந்த ஹதீஸோடு பின்னால் வார ஹதீஸை சேர்த்து வழங்கினா நாங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் என்கிறத முழுமையான ஒரு விளக்கத்தை படிக்கலாம். وعن أبي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعي أحدكم إلى طعام وهو صائم فليقل إني صائم. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நோன்பு நோற்ற நிலையில்
சுன்னத்தான நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். வஃபி ரிவாயத்தின் கால இதா துஇ அஹதுக்கும் ஃபல் யுஜிப், உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்துக்கு விடை கொடுக்கட்டும். ஃபைன் கான ஸாயிமன் ஃபல் யுஸல்லி, அவர் நோன்பாளியாகவே இருந்தால் அவர் அந்த வீட்டிலே விருந்துக்கு அழைக்கப்பட்ட வீட்டிலே தொழட்டும். ஃபைன் கான முஃப்திரன் ஃபல் யத்அம், அவர் நோன்பை இடைநடுவிலே துறப்பதாக இருந்தால் அவர் சாப்பிடட்டும். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு நோற்ற நிலையில் உங்களுக்கு ஒரு விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்படும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விருந்து விஷயத்துல மிக கவனமா சொல்லுகிறாங்க. அதாவது உங்கள ஒருவருக்கு வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அது கட்டாயம் நீங்க அழைப்புக்கு விடை கொடுத்தாகும், அங்க போகும். அப்படி போகாதவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர் என்ற ஹதீஸும் இருக்கு. ஏண்டா இதை நாங்க பெருசா கருத்துல கொள்ற இல்லை, சாப்பாடு தானே, நாங்க விரும்புனா விரும்பாட்டி சும்மா இருக்கு இல்லை. இது ஒரு விருந்துக்கு ஒரு ஆள் அழைக்கிறார், எங்களை வீடு தேடி வந்து சொல்றாரு, காடத்தாரார் கல்யாணம் சொல்றாரு, வலிமான்னு சொல்றாருண்டா அவர் எங்களை அவரோட உள்ளத்துல எங்களை பற்றி ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு சங்கை இருக்குது, அவர் எங்களை மதிக்கிறார். சரியா? அவர் உள்ளத்துல எங்களை பற்றிய நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, அன்பு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு போனாத்தான் அவர் எங்களை பற்றி திருப்தி அடைகிறார், என்ன இவங்க மதிக்கிறாங்க என்ற அழைப்புக்கு விடை கொடுத்துட்டாங்க. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அங்க இடத்துக்கு போங்க, போய் உங்களோட நிலப்பாட்டை தெளிவா சொல்லலாம். நான் நோன்பாளியா இருக்கிறேன், நீங்க கூப்பிட்டீங்க, நான் விருந்துக்கு வந்தீங்க, நான் நோன்பாளியா இருக்கிறேன், அவர்கிட்ட கதைச்சிட்டு அவருக்கு துஆ செஞ்சுட்டு வரலாம். இன்னொரு ரிவாயத்துல பாருங்க, தெளிவாவே சொல்றாங்க, உங்கள ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் அதற்கு விடை அளிக்கட்டும். உதாரணமா சலாம் சொல்றது சுன்னத், ஒரு ஆளை பார்த்து சலாம் சொல்றது சுன்னத் ஷரியத்துல, பதில் சொல்றது வாஜிப், கட்டாயம் சொல்லணும். ஏன்னா நாங்க சலான் சொல்லி எங்களுக்கு ஒரு ஆள் சலான் சொல்றாரு, நாங்க பதில் சொல்ல இல்லைண்டா அவர் எங்களை பத்தி வித்தியாசமாக கருத்துக்களை வளர்த்து கொண்டு போவார். நான் சலான் சொல்லியும் பதில் சொல்லாம போறாரு, சரியா? ஏதோ பிரச்சனை இருக்குமோ, என்னை பற்றி ஏதாவது யாராவது பற்றி அவர்கிட்ட சொல்லிப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நட்பில விரிசல் ஏற்படும். அதே மாதிரி தான் இருக்கும். ஆக இவ்வாறு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளியாக இருந்தால் அவர் போய் அந்த வீட்டில் ஃபல் யுஸல்லி, இந்த ஃபல் யுஸல்லி என்ற அரபு சொல் ரெண்டு கருத்தை உள்ளுக்கு அடக்கி. ஒன்று தொழுங்கள், அவர் போனவர் வீட்டில் தொழுதோணும், அவங்களோட வீட்டில் தொழுதுட்டு துஆ செய்யும், சுன்னத்தான 2 ரக்காத் தொழலாம். அல்லது துஆ செய்யட்டும் என்ற கருத்தையும் உள்ளடக்கிருக்கு. அதாவது எங்களுக்கு விருந்துக்கு அழைச்சவருக்காக, விருந்தை ஏற்பாடு செஞ்சவருக்காக நாங்கள் துஆ செய்யணும். அப்ப விருந்தாளிகள் விருந்தை ஏற்பாடு செய்வதற்கு ஓதுற துஆலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. தனியாக எங்கிட்ட அது நாங்கள் எல்லாரும் அதை பாடமாக்கி அதை ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு துறக்க வைக்கிறவருக்கு, நோன்பு இஃப்தார் ஏற்பாட்டை செய்கிறவருக்கும் அதே துஆ ஓத சொன்னாங்க. அகல தஆமுக்குமுல் அப்ரார், உங்களுடைய சாப்பாட்டை நல்லவர்கள் சாப்பிடட்டும். வஅஃப்தர இந்தக்குமுஸ் ஸாயிமூன், உங்களிடத்தில் நோன்பாளிகள் நோன்பு துறக்கட்டும். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லட்டும் என்ற துஆ மிக பிரசித்தமான ஒரு துஆ. அந்த துஆவை நாங்கள் விருந்த ஏற்பாடு செய்தவருக்கு ஓதலாம், நோன்பு இஃப்தார் ஏற்பாட்டை செஞ்சவருக்கு நாங்கள் செய்யலாம். சரி, இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் அவர் தொடர்ந்தும் நோன்பாளியை இருக்க போறாரா அப்படின்னு சொன்னா துஆ செய்யட்டும். இல்லை, இந்த விருந்தை ஏற்பாடு செஞ்ச அழைச்சவருக்கு கண்ணியம் கொடுத்து அந்த இடத்துல நோன்பை துறக்கக்கூடியவராக இருந்தால் அவர் சாப்பிடட்டும் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஹதீஸ் சுன்னத்தான நோன்பை இடைநடுவில் விடலாம் என்ற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தருகிறது. ஆனால் இது சம்பந்தமாக அறிஞர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் தராங்க. எப்படின்னா, அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாங்க நோன்பை விடாம இருக்கிறது விருந்த ஏற்பாடு செய்கின்றவருடைய மனதை புண்படுத்தும் என்றால் மிக சிறந்தது நோன்பை விடுவது. சரி, நாங்கள் நோன்பை விடாம இருந்து சாப்பிடாம போனா அவருடைய மனசு புண்படும் எங்களுக்கு தெரிஞ்சா நோன்பை விடுறது தான் மிக சிறந்தது என்ற கருத்தை சொல்றாங்க. மற்றபடி நோன்பை விட தேவையில்லைன்னு இமாம் ஷாஃபியோட கருத்து. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, அவங்களும் அதே கருத்தை சொல்றாங்க. நீங்க நோன்பு நோற்ற நிலையில் அந்த விருந்துக்கு போற நேரம் விருந்துக்கு அழைப்பு விடுத்தவருடைய உணர்வை அது பாதிக்கும் என்றால், அல்லது அதனால் பகமை உண்டாகும், நீங்க சாப்பிடாம வந்தா பகமை உண்டாகும் உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க நோற்ற நோன்பு சுன்னத்தான நஃபிலான நோன்பாக இருக்கின்ற பொழுது அவரை பற்றி விலை கொண்டு சாப்பிட்டா அவர் சந்தோஷப்படுவார். சரி, சாப்பிடாம வந்தா அவர் பிரச்சனைப்படவும் மாட்டார் என்று சொன்னால், அல்லது ரெண்டுமே சமனான நிலையில இருக்குது, சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், சாப்பிடாம வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்போ நீங்கள் நோன்பு விடுறதா இல்லையா என்று நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஏண்டா ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியான நிலையில தனக்கு தானே முடிவெடுத்துக் கொள்ளட்டும்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் வருவது, தனக்குத்தானே அவர் அமீராக இருக்கட்டும் அப்படின்னா அவர் முடிவெடுத்துக்கொள்ளும். அப்ப இதுல நாங்க பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் நாங்க ஃபத்வா கேட்டுக்கிட்டீங்கள, நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன். இப்போ சிலர் இந்த முஹர்ரம் 9ஆம் 10ஆம் நாட்கள் அந்த முஹர்ரம் நோம்பு நோக்க முடியாத நிலையில் இருக்கேன், கல்யாணம் வருவது அப்படி என்ன செய்ய என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், இதை தான் சொல்லுவேன். அது வருஷத்துல 2 நாள், அப்போ அதை நோம்பை நோக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் எங்களோட குடும்பங்களில் நடக்கிற விருந்துகள் அதில் பார்த்து கொள்ளணும். நட்பு இருக்குது, இரத்த உறவு இருக்குது, எங்களோட சுன்னத்தான நோன்பால் ஒரு வாஜிபான விஷயம் கெட்டு போகும்டா அந்த நோன்பை விடுறது தான் நல்லா. அப்படி ஒரு இது இருக்குது. இல்லை அது பிரச்சனையே இல்லை அவங்களுக்குண்டா அப்போ நோன்பை நோக்கிறது தான் நல்லா. எனவே அவங்க தான் முடிவு. இஸ்லாமிய ஷரியத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். விளக்கங்களை நாங்கள் பிறர்கிட்ட கேட்கலாம், ஆலோசனைகளையும் கேட்கலாம், ஆனால் ஒரு முடிவுக்கு வாரது நாங்கள் தான் முடிவோம். நீங்க சொல்லுங்களே நாங்கள் செய்கிறோம், அது பிள்ளை. என்ற ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க இஸ்தஃப்தி கல்பக, உங்களோட உள்ளத்திட்ட ஃபத்வா கேளுங்க. வலவ் அஃப்தாக்க அன்னாஸ் மா அஃப்தவ், மனிதர்கள் என்ன ஃபத்வாவை தந்தாலும் சரியே. அப்படின்னா உலமாக்கள் விளக்கம் உள்ளவங்க உங்களுக்கு என்ன ஃபத்வா தந்தாலும் பரவாயில்லை, கடைசியில் உங்களோட உள்ளத்துல கேட்டுட்டு நீங்க செய்யுங்க. அதான் கடைசியா மனசாட்சியை பற்றி சொல்றாங்க. அப்ப இந்த வகையில் கூட இந்த நோன்பு, உதாரணமா சில ஆள்கிட்ட நாங்கள் நோன்பு நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னா என்ன நீங்க அப்படின்னு சஞ்சலப்படுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பரவாயில்லை, நீங்க நோன்பு இருந்தாப்புல நோன்பு பிடிச்சிக்கிறீங்க, இனி அடுத்த வருஷம் நாம இருப்போமோ இல்லையோ தெரியல, பிரச்சனை இல்லை, நீங்க வந்ததே பெருசு, சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு சலாம் சொல்லி துவா செஞ்சதே பெருசு, நீங்க நோன்பை விடாதீங்கன்னு சொல்ற ஆட்களும் இருப்பாங்க. அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆகவே புத்திசாலித்தனமா சமயோசிதமாக இதை நடக்கணும். ஒரு சுன்னத்தான விஷயத்துக்காக ஒரு வாஜிபை நாம நாசமாக கூடாது. இதுதான் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய விளக்கமாக இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எங்களுக்கு சொல்றாங்க, நோம்பாளியா இருந்தால் அவர் அந்த விருந்த ஏற்பாடு செய்தவருக்காக துவா செய்யட்டும், நோன்பை துறக்கிறதா இருந்தால் அவர் சாப்பிட்டு விட்டு வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்த வாரம் இதனுடைய 2ஆம் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எங்களுக்கு தந்த ஒரு சலுகை. நஃபிலான சுன்னத்தான நோற்றிருக்கின்ற பொழுது சில குறுக்கீடுகள் வந்தால் அதை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். உண்மையில் இது அல்லாஹ்வுடைய தூதரின் சுண்ணாவாக இருக்கிறது. சில நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச சுண்ணத்தை நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அமுல்படுத்தலாம். எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும். வீட்டுக்கு வருவோம், சிலர் சாப்பாடு இருக்காது, மனுஷன் வாழ்க்கையை சொல்ல இல்லாது ஒரு கட்டத்தில் அவன் நிர்பந்தமாக நிலைக்கு உள்ளாக்கப்படுவான், சாப்பாடு இருக்காது. அதுக்காண்டி மற்றவங்களை அசௌகரியப்படுத்தாத வகையில் நாங்கள் அந்த நாளின் ஏனைய மணித்தியாலங்களில் அந்த நோன்பு நீயத்தை வச்சுட்டோம்னா எல்லாம் கூலி தரும். நாங்கள் போய்த்து வேற எங்கேயும் சாப்பிட முடியும். ஆனால் ரசூல்லோட சுன்னா இப்போ ஒன்று ஈக்குது. இப்படி உதாரணமாக 10 மணி வரைக்கும் சாப்பாடு பார்க்க இல்லை. அந்த மற்ற மணித்தியாலங்கள் வரை நான் நோம்புன்னு வச்சுக்கொள்ளலாம் மனசில் நீயத்து. ஆக அப்படி ஒரு சுன்னத்து இருக்கிறதுங்கிறதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் தஆலா உடைய தூதருடைய சுன்னா எங்களுக்கு முதன்மையானது. அதை கொண்டு நாங்கள் இயன்றவரை அமல் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.